வேத வசனங்களை வாஞ்சியோடு கற்றுக்கொள்ள காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் எபேசியர் 1 அதிகாரம் 15 வசனம் முதல் 19 வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே பவுல் எப்படி எபேசு திருச்சபை விசுவாசிகளுக்காக கண்ணீர் வடித்தார், எப்படி அவர்களை நேசித்தார் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் ஒரு திருச்சபையின் ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி அளவிடலாம் என்றால், அந்த திருச்சபை மக்கள் அவர்கள் போதகரை எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்பதை கொண்டு அளவிட முடியும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் எபேசியர் 1 அதிகாரம் 20 வசனம் முதல் 23 வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எல்லா பகுதியிலேயும் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள் என்று நிச்சயமும் சந்தோஷமும் உங்களுக்கு உண்டா? உங்கள் திருச்சபையிலே செய்யப்படும் எல்லா செயல்களும் தேவனுடைய நாம மகிமைக்கு புகழ்ச்சியாய் செயல்படுகிறதா, அல்லது தனி நபர்களின் சுயநலத்திற்காகவும் பெயர் பெருமைக்காகவும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் செய்யும் ஆவிக்குரிய செயல்கள் அர்த்தமுள்ளதாயிருக்கிறதா என்பதை கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் எபேசியர் 1 அதிகாரம் 19 வசனம் வரை சிந்தித்தோம். இன்று எபேசியர் 1 அதிகாரம் 20 வசனம் முதல் பார்ப்போம். எபேசியர் 1 அதிகாரம் 20 வசனம் முதல் 23 வசனம் வரை வாசிக்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். வசனம் 19, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி என்று கூறினார். 21 வசனத்திலே பார்க்கிறது போல அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பும் அந்த வல்லமை மிக உன்னதமான வல்லமை. உயிர்த்தெழும்பும் வல்லமை மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை தம்முடைய வலது பார்சத்திலே உட்காரச் செய்யும் வல்லமையும் அங்கே விளங்குகிறது. அதுதான் இயேசுவை பரத்திற்கு எடுத்துக்கொண்ட வல்லமை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை குறித்து நாம் மிக அதிகமாக பேசுகிறதில்லை. கிறிஸ்து பிறப்பை குறித்து பேசுகிறோம், ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுகிறோம். ஆனால் அதை தொடர்ந்து நடைபெற்ற இயேசு பரத்துக்கேறிய திருநாளை மிக அதிகமாக நாம் விசேஷித்துக் கொள்கிறதில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் என்றைக்காவது இயேசுவை தேவனுடைய வலது பார்சத்திற்கு எடுத்துச் சென்ற வல்லமையை குறித்து சிந்தித்து பார்த்ததுண்டா? அதுதான் வல்லமை என்பது. அதை குறித்து ஒரு சிறிய அறிவைத்தான் நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். விண்வெளிக்கு அனுப்பப்படும் ராக்கெட்டுகளை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? சந்திரனுக்கு மனிதர்களை எடுத்து சென்று மீண்டும் இந்த உலகத்திற்கு அந்த ராக்கெட்டுகள் கொண்டு வந்திருக்கின்றன. இதை பௌதீக வல்லமை என்று நாம் சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பிதாவின் வலது பார்சத்திற்கு எடுத்துச் சென்ற வல்லமையானது இன்றைக்கும் விசுவாசிகளுக்கும் கிடைக்கக்கூடிய வல்லமையாய் இருக்கிறது. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வல்லமையின் மகத்துவத்தை குறித்து விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். பிலிப்பியர் 3 அதிகாரம் 10 வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிய வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இந்த அதிகாரத்தின் இறுதியிலே உன்னதமான சத்தியங்களை சொல்லி முடிக்கிறார். திருச்சபை என்பது கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. கிறிஸ்துவே திருச்சபையின் தலையாக இருக்கிறார். ஒரு நாளிலே எல்லாம் அவருக்கு கீழே கொண்டு வரப்பட போகிறது. எபிரேய ஆக்கியோன் இதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 2 அதிகாரம் 8 வசனம், சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். இந்நாட்களிலே அவருக்கு கீழ் இருக்கும் ஒரே ஒரு காரியம் திருச்சபை, அதாவது உண்மையான விசுவாசிகளின் கூட்டம். இன்றைக்கு வெளிப்பிரகாரமாக சபை என்று அழைக்கப்படும் அமைப்பை நான் கூறவில்லை. உண்மையான விசுவாசிகளின் ஐக்கியத்தை குறித்து கூறுகிறேன். இன்றைக்கு பல திருச்சபைகள் திமிர்வாதத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் பரிதாபமான ஒரு காட்சி என்னவென்றால், ஒரு கர்த்தருடைய பிள்ளை உதவியற்ற நிலைமையிலே இவ்வாறு இருப்பதுதான். அதாவது சரீரத்தை விட்டு மூளை எடுக்கப்பட்டது போல செயலற்ற ஒரு நிலைமையிலே இருக்கும் விசுவாசிகளின் நிலைமையும் திருச்சபையின் நிலைமையும் தான். இன்று அப்படிப்பட்ட பல விசுவாசிகளையும் திருச்சபைகளையும் கூட நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவை விட்டு பிரிக்கப்பட்டவர்களைப் போல
தலை நீக்கப்பட்ட சரீரத்தைப் போல செயலற்று காணப்படுவதை பார்க்கலாம். யோவான் 14:15 இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்றார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், என் விரலை நான் ஆட்ட விரும்பினால் நான் ஆட்டலாம், ஏனென்றால் என் தலை அதற்கு பொறுப்பானதாயிருக்கிறது. அதுபோல கர்த்தர் திருச்சபையின் தலையாயிருக்கிறபடினாலே விசுவாசிகள் ஒவ்வொருவரும் செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் மேல் உங்களுக்கு உண்டாகும் அன்பினாலே அவ்வாறு நீங்கள் செயல்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் அவரோடு இணைக்கப்படுவதும் இல்லை. இன்று இது எத்தனை முக்கியமான ஒன்று தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபையை குறித்தும் நம்முடைய உறவை குறித்தும் இவ்வாறு தான் கூறுகிறார். 1 கொரிந்தியர் 12:13 எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்களெல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், சரீரத்தின் தலை கிறிஸ்துவாய் இருக்கிறார். சரீரம் திருச்சபையாய் இருக்கிறது. நாம் அவருக்கு கீழ் இருக்கிறோம். தொடர்ந்து நாம் எபேசியர் 2 பார்ப்போம். இங்கே திருச்சபை ஒரு ஆலயத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. ஆலயத்தை கட்டுவதற்கான பொருட்களை குறித்து சொல்லப்படுகிறது. எப்படி அது கட்டப்படுகிறது என்பது கூறப்படுகிறது. கட்டப்படுதல் என்றால் என்ன என்ற அர்த்தத்தையும் பார்க்கிறோம். 1 தொடர்ச்சியாகவே 2 வருகிறது. 1 இறுதியிலே இயேசுவை உயிரோடு எழுப்பிய வல்லமையை குறித்து பேசினார். இதே வல்லமைதான் நம்மையும் உண்டாக்கும் வல்லமை. அதாவது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுதலுக்கு தேவன் பயன்படுத்திய அதே வல்லமையை பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்யும்படியாகவும் பயன்படுத்துகிறார். இன்று அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த வல்லமை தேவையானதாயிருக்கிறது. அநேகர் இந்த வல்லமையை தங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். இந்நாட்களை பார்க்கும் பொழுது தேவன் மனிதர்களுக்கு வல்லமையை கொடுக்க தயங்குவது போல தெரிகிறது. இதை குறித்து ஒருவர் சொல்லும் பொழுது, பல நூற்றாண்டுகளாக அணுவின் வல்லமையை குறித்த அறிவற்றவனாக தேவன் மனிதனை வைத்திருந்தார். பின்னர் அதை அவன் அறிந்து கொள்ளும்படியாக செய்தார். இன்று அது உலகத்தையே மாற்றிவிட்டது. உலகத்திற்கு அது என்ன செய்கிறது? உலகத்தை வாழத்தக்க ஒரு அருமையான இடமாக அது மாற்றியிருக்கிறதா? இல்லை பிரியமானவர்களே, உலகத்தை அது ஒரு பயங்கரமான இடமாக மாற்றிவிட்டது. ஏனென்றால் அந்த அணுவின் வல்லமையினாலே உலகத்தையே அழிக்க முடியும். இன்றைக்கு மனிதன் ஆபத்தானவனாயிருக்கிறான். நாம் தீக்கோழியைப் போல நம் தலையை மண்ணிற்குள்ளே புதைத்து கொண்டு எந்த தேசமும் இந்த அணுவை பயன்படுத்தப் போவதில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கோ நாளைக்கோ பொறுப்பில் இருக்கிறவர்கள் அதை பயன்படுத்துவார்கள் என்றால் அவர்களும் அதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது. இந்த உலக பிரகாரமான இப்படிப்பட்ட வல்லமையும் மனிதனை ஆபத்தானதாகவே ஆக்குகிறது. ஆனால் அருமையானவர்களே, இந்த எபேசியர் நிருபம் பேசும் தேவனுடைய வல்லமையானது தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விளங்கச் செய்யும் வல்லமையாயிருக்கிறது. யார் யார் கிறிஸ்துவுக்கு நேராய் திரும்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த வல்லமையை அவர் விளங்கச் செய்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்து போன நம்மை தேவன் உயிர்ப்பிக்க அவர் பயன்படுத்தும் வல்லமை இந்த வல்லமைதான். இந்த வல்லமை ஒரு திருச்சபையிலே காணப்படும் என்றால் உலகம் அந்த திருச்சபையை வித்தியாசமானதாய் காண முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே திருச்சபை மூலமாகவே தன்னை வெளிப்படுத்துகிறார். பல வகைகளிலே சபையானது பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற தேவாலயத்திற்கோ அல்லது ஆசரிப்பு கூடாரத்திற்கோ ஒத்ததாக இருக்கிறது. நன்றாக கவனிங்கள். ஆசரிப்பு கூடாரமோ அல்லது தேவாலயமோ பழைய ஏற்பாட்டு காலத்திலே கட்டப்பட்ட பொழுது உயிருள்ள மரங்களை அறுத்து அதிலிருந்து பலகைகளை உண்டு பண்ணி தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலம் செய்யப்பட்டது. அது ஜீவனுள்ள தேவாலயமாய் அமைக்கப்பட்டது. திருச்சபையை ஸ்தாபிப்பதற்காக தேவன் மரித்து போயிருந்த நம்மை எடுத்து ஜீவிக்கிற ஆலயமாக்கினார். ஆசரிப்பு கூடாரமும் தேவனுடைய ஆலயமும் தேவனுடைய மகிமை விளங்கும் ஸ்தலங்களாய் இருந்தன. இன்றைக்கு திருச்சபை என்பது பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் இடமாயிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரமும் தேவாலயமும் சடங்குகளை நிறைவேற்றவும் பாவத்திற்கான பலியை திரும்ப திரும்ப கொடுக்கும் இடமாயும் இருந்தது. சபை என்பது கிறிஸ்துவின் பலியின் மேலே கட்டப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. இந்த பலி மீண்டும் மீண்டும் கொடுக்கப்பட வேண்டியதில்லை.
எபிரேயர் 9:25-26 வசனங்கள். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடே வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகம் தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாயிருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். இன்றைக்கு திருச்சபையிலும் எந்த சடங்காச்சாரமும் இல்லை. ஜீவனுள்ள கற்களாகிய விசுவாசிகளிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் செயல்படும் இடமாய் திருச்சபை இருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவாலயத்திலே செய்யப்படும்படியாக தேவன் கொடுத்த சடங்குகளைப் போல திருச்சபைக்கு எந்த சடங்காச்சாரத்தையும் தேவன் கொடுக்கவில்லை. இன்றைக்கு சில திருச்சபைகளிலே ஒரே விதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. பின்னர் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. அதுவும் பலருக்கு அர்த்தமற்ற ஒரு சடங்காக இருக்கிறது. ஆனால் தேவன் திருச்சபைக்கென்று எந்த ஒரு சடங்காச்சார முறைமையையும் கொடுக்கவில்லை. அப்படி என்றால் ஒரு ஒழுங்கு முறைப்படி ஆராதனை நடத்துவது தவறா என்று நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, அதை வாசிப்பவரும் கேட்டுக்கொண்டு இருப்பவர்களும் அதன் கருத்தை உணராமல் அது செய்யப்பட்டு கொண்டு இருக்கும் என்றால் அதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆராதனை நடத்துகிறவர்களும் ஆராதனையில் பங்கு பெறுகிறவர்களும் கருத்தை உணர்ந்தவர்களாக தேவனை ஆராதிக்க எதிர்பார்க்கப்படுகிறோம். இப்பொழுது திருச்சபை என்பது தேவாலயத்திலே செய்யப்பட்ட சடங்காச்சாரங்கள் இல்லாத ஒரு இடம் மட்டுமல்ல. திருச்சபை என்பது மனிதனுடைய கரத்தினாலே செய்யப்பட்டதல்ல. திருச்சபையிலே இந்த காலங்களிலே தேவன் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை கவனியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 17:24-25 வசனங்கள். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதுமில்லை. மற்றும் ஒரு பகுதியையும் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6:19-20 வசனங்கள். 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அருமையானவர்களே, தேவன் ஆலயத்தில் மட்டுமே இருப்பார் என்று இஸ்ரவேல் மக்கள் நம்பிக்கொண்டு இருக்கவில்லை. சாலமோன் தான் கட்டிய தேவாலயத்தை தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யும்படி எப்படி ஜெபித்தார் தெரியுமா? 1 ராஜாக்கள் 8:27 வசனம். தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். எந்த ஒரு இஸ்ரவேலனும் தேவன் இந்த ஒரு கட்டிடத்திற்குள்ளே மட்டும் தங்கியிருப்பவர் அல்ல என்பதை அறிந்திருந்தான். வேதத்தை புரட்டும் மக்கள் இஸ்ரவேல் மக்கள் அப்படிப்பட்ட எண்ணமுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று கூற முற்படுகிறார்கள். இப்படி தவறாக போதிக்கும் பேராசிரியர்கள் வேதத்தை முறையாக படிப்பார்கள் என்றால் அவர்களுடைய எண்ணம் தவறு என்பதை அவர்களே புரிந்து கொள்ளலாம். தேவன் மிக தெளிவாக அது அவர்களை சந்திக்கும் ஒரு இடம் மட்டுமே என்று கூறியிருக்கிறார். எனவேதான் அவர்கள் தேவனுடைய கட்டளையின்படி பலி செலுத்துவதற்காக தேவாலயத்திற்கு வந்தார்கள். ஆனால் இன்று சபையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. அடுத்ததாக பழைய ஏற்பாட்டு ஆலயத்திற்கும் இன்றைய திருச்சபைக்கும் உள்ள மற்றும் ஒரு கூர்மையான வித்தியாசம் யூதர் அல்லாத மக்களை குறித்த காரியம். யூதர் அல்லாத ஜனங்கள் யூதர்கள் கடந்து செல்லும் இடத்திற்கு தேவாலயத்திலே செல்ல முடியாது. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 2:13 வசனத்திலே சொல்லும் பொழுது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, யூதர் அல்லாத நீங்களும் நானும் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவினால் அவருடைய இரத்தத்தினாலே அவருக்கு மிக சமீபமானவர்களாக வந்துவிட்டோம். உண்மையை சொல்லுவோம் என்றால் கிறிஸ்துவில் நாம் உன்னதங்களில் வீற்றிருக்கிறோம். அருமையானவர்களே, இன்று நாம் கேட்ட இந்த சத்தியத்திலே நம்முடைய மனதிலே நாம் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டிய செயல்படுத்தப்பட வேண்டிய காரியங்களை ஒருமுறை கூட நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்ப தேவன் பயன்படுத்திய அதே வல்லமையை இயேசுவை விசுவாசித்தவர்களது வாழ்க்கையிலேயும் தேவன் செயல்படுத்துகிறார்.
எனவேதான் எபேசியர் 2 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று எழுதியிருக்கிறார். எனவே பாவத்தில் வாழும் ஒருவர் மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவை உயிரோடு எழுப்ப தேவன் பயன்படுத்திய அதே வல்லமையை அந்த விசுவாசியின் வாழ்க்கையிலேயும் அவர் செயல்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமான மனக்கண்களை தேவன் நமக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்த ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்விலும் அந்த வல்லமையை தேவன் பயன்படுத்த ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அதையும் நாம் விசுவாசிக்க வேண்டுமென்றே தேவன் எதிர்பார்க்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால், தேவன் உங்களையும் உங்கள் சொந்த பலத்தினாலே நீங்கள் மேற்கொள்ள முடியாத காரியங்களை மேற்கொள்ள இயேசுவை உயிர்ப்பித்த வல்லமையை தேவன் தரக்கூடியவராயிருக்கிறார். இந்த அறிவை முதலாவது நீங்கள் பெற்றவர்களாய் வாழும்பொழுது இந்த வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். முதலாவது, அந்த மகா மேன்மையான மகத்துவத்தை இன்னது என்று நாம் அறியும்படியான பிரகாசமுள்ள மனக்கண்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய முழு வல்லமையையும் என் வாழ்க்கையிலேயும் நீர் செயல்படுத்தக்கூடிய வல்லமையையும் நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போமா? அடுத்ததாக, ஆண்டவரே, அதே வல்லமையை என் வாழ்க்கையிலையும் செயல்படுத்தும் என்று நாம் கேட்போம். அப்பொழுது தேவன் தூய ஆவியானவர் மூலமாக அந்த வல்லமையை நம்மிலே விளங்க செய்வார். இரண்டாவதாக, எபேசியர் 1 கடைசி வசனத்திலே நாம் பார்ப்பது போல, சரீரமாகிய சபைக்கு இயேசுவே தலையாய் இருக்கிறார். கிறிஸ்து திருச்சபையின் தலையாய் இருக்கிறபடினாலே ஒரு தனி விசுவாசியோ ஒரு சபையோ தலையாகிய கிறிஸ்துவோடு சரியாக இணைக்கப்பட்டதாய் இருக்கும் பொழுது தலையாகிய கிறிஸ்துவின் சிந்தை சரீரமாகிய சபையிலே வெளிப்படும். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே அது வெளிப்படுத்தப்படும். அது மட்டுமல்ல, அந்த சரீரமானது, அந்த விசுவாசியானவன் கிறிஸ்துவின் சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறவனாய் இருப்பான். அருமையானவர்களே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலேயும் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள் என்ற நிச்சயமும் சந்தோஷமும் உங்களுக்கு உண்டா? இதை சற்றே எண்ணி பாருங்கள். உங்கள் திருச்சபையிலே செய்யப்படும் எல்லா செயல்களும் தேவனுடைய நாம மகிமைக்கு புகழ்ச்சியாய் செயல்படுகிறதா? அல்லது தனி நபர்களின் சுயநலத்திற்காகவும் அல்லது பெயர் பெருமைக்காகவும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் தலைவராயிருப்பார் என்றால் நாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்போம். கிறிஸ்து நம்முடைய திருச்சபையின் தலைவராய் இருப்பார் என்றால் திருச்சபையானது ஆத்தும பாரம் உள்ளதாகவும் உலகத்தின் மேல் அக்கறையும் அன்பும் உள்ளதாகவும் செயல்படுகிறதாய் இருக்கும். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்விலும் நம்முடைய சபையின் வாழ்விலும் காணப்படவில்லை என்பதை உணர்வோம் என்றால், ஆண்டவரே, தலையாகி உம்மோடு கூட நாங்கள் சரியாக ஒட்டப்பட்டவர்களாக, அனுதினமும் சரியான உறவுள்ளவர்களாக, ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய சித்தத்தையே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறவர்களாக நாங்கள் வாழவும், தடையாக இருக்கிற காரியங்களை நீக்கி நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்க நீரே எங்களுக்கு கிருபை செய்யும் என்று ஜெபிப்போமா? மூன்றாவதாக, நம்முடைய தனி வாழ்க்கையிலே செய்யப்படும் ஆவிக்குரிய செயல்கள் அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். நம்முடைய வேத வாசிப்பு நேரங்கள், நம்முடைய ஜெப நேரங்கள், நம்முடைய குடும்ப ஜெப நேரங்கள் வெறும் சடங்காச்சாரமாக இருக்கிறதா அல்லது தேவனோடு ஐக்கியப்படும் அர்த்தமுள்ள நேரங்களாய் இருக்கின்றனவா? கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் செய்யும் செயல்களும் ஏதோ செய்ய வேண்டுமே என்று செய்யும் காரியங்களாக இருக்கிறதா அல்லது உண்மையான தேவனுடைய அன்பு நம்மிலிருந்தும் வெளிப்படும் செயல்களாய் அச்செயல்கள் இருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய திருச்சபையில் நடைபெறும் ஆராதனைகள் நமக்கு அர்த்தமற்றதாக இருக்குமென்றால், வெறும் சடங்காச்சாரமாக இருக்குமென்றால் அதிலே பயனில்லை. கிறிஸ்துவின் அன்பை திருச்சபையின் செயல்கள் உலகத்திற்கு காட்டுகிறவைகளாய் இருக்க வேண்டும். நான்காவதாக, நம்முடைய பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் தேவனை விட்டு தூரமாயிருந்த நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவனுக்கு சமீபமானவர்களாக்கப்பட்டோம். தனது இரத்தத்தினாலே மீட்ட அவர் நம்மை தமக்கு சொந்தமாக்கி கொண்டு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். எனவே நீங்களும் நானும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த மேன்மையான சத்தியத்திற்காக நாம் அனுதினமும் கர்த்தரை துதிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினாலே கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வதை குறித்து அக்கறை உள்ளவர்களாய், கருத்துள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம்.
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்ப தேவன் பயன்படுத்திய அதே வல்லமையை எங்கள் வாழ்க்கையிலேயும் நீர் விளங்க பண்ணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த அறிவுடையவர்களாக இந்த வல்லமையை எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர்களாக எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையை உம்முன் திறந்து கொடுத்தவர்களாக வாழ நீரே எங்களுக்கு கிருபை செய்யும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது அக்கிரமங்களினாலோ பாவங்களினாலோ துக்கத்தோடு இருப்பார்கள் என்றால், இயேசுவை உயிர்ப்பித்த அதே வல்லமையினாலே அவர்களுக்கு முழு விடுதலையையும் நீரே கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, கிறிஸ்து திருச்சபையின் தலையாயிருப்பதனாலே நாங்கள் அவரோடு சரியான உறவுள்ளவர்களாக, சாட்சியுள்ள திருச்சபையாக, சாட்சியுள்ள தனி மனிதர்களாய் வாழ எங்களை காத்துக்கொள்ளும். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஈடுபாடு கொள்ளும் ஆவிக்குரிய செயல்களும் சடங்காச்சாரமாய் மாறிவிடாதபடி அர்த்தமுள்ளதாயும் ஆழமுள்ளதாயும் உண்மை உள்ளதாயும் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவிலே உமக்கு சமீபமான நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு வாழும் கிருபை பெற்றிருப்பதை அறிந்து உமக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை பலப்படுத்தும். உம்முடைய நாம மகிமைக்காக எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? கிறிஸ்து திருச்சபையின் தலையாய் இருக்கிறபடினாலே ஒரு தனி விசுவாசியோ ஒரு சபையோ தலையாகிய இயேசு கிறிஸ்துவோடு சரியாக இணைக்கப்பட்டதாய் இருக்கும்போது தலையாகிய கிறிஸ்துவின் சிந்தை சரீரமாகிய சபையிலே வெளிப்படும். அது மட்டுமல்ல, அந்த விசுவாசியானவன் கிறிஸ்துவின் சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறவனாய் இருப்பான். கிறிஸ்துவின் அன்பை உலகத்திற்கு காட்டுகிறவனாய் இருப்பான். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேத வாசிப்பு நேரங்கள், நம்முடைய ஜெப நேரங்கள் வெறும் சடங்காச்சாரமாயிருக்கிறதா? அல்லது நாம் தேவனோடு ஐக்கியப்படும் நேரங்கள் அர்த்தமுள்ள நேரங்களாயிருக்கிறதா? இயேசு கிறிஸ்து நம்மை தனது இரத்தத்தினாலே மீட்டு அவர் நம்மை தமக்கு சொந்தமாக்கி கொண்டு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். எனவே நீங்களும் நானும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:17-18 வசனங்கள்.